ஆ சொல்லுங்கள். வால் இல்லை, வால்னா வெட்டிக்கும். கேடகன்னா வெட்டினா கூட தப்பிச்சிக்கலாம். ஒரு ரவுண்டாக இருக்குதுல்ல, ஒரு ரவுண்டா. வின்சென்ட் அந்த சாப்பாட்டை வாங்கி எடுத்துன்னு வராங்க. வால்னா கத்தி போட்டால் ஒரே வெட்டி ரத்தம் வரும். ரவுண்டாக வச்சுக்கிறாங்க பார். கத்தியில் வச்சா இதை வச்சோம்னா கத்தி இது மேலே போடும், இவன் தப்பிச்சிக்கலாம். அப்போ கடவுள் நமக்கு வாளாக இருக்கிறாரா, கத்தியாக இருக்கிறாரா, கேடகமாக இருக்கிறாரா? கேடகமாக இருக்கிறார். எத்தனை பேர் கல்லடி வச்சா கூட அவர் என்ன பண்ணுறாரு? நம்மை தலை நிமிர செய்கிறார். தெருவில் போகும்போது வீட்டில் கஷ்டமாக இருந்தால் நம்ம நிமிர்ந்து கூட போக முடியாது. வீட்டில் கஷ்டமாக இருந்தால் நம்ம நிமிர்ந்து கூட ஏன் மனசில் வீடே இருக்கும். ஐயோ மனைவி இது மாதிரி பண்ணிட்டாங்களே, அம்மா இது மாதிரி பண்ணிட்டாங்களே, அப்பா காசு கொடுக்காம விட்டாரு, நமக்கு சம்பளம் வரலையே, சம்பளம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது, என்ன நம்ப மாட்டேன்றாரு, இல்லை பக்கத்தில் வேலை செய்கிற ஆளே எனக்கு விரோதியாக இருக்கானே, நம்மளால் தெருவில் நடந்தே போக முடியாது. கரெக்டாமா? ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? தலை நிமிர செய்கிறாரா? எப்படி இருக்காரா? நமக்கு அது கூட கேடகமாக இருக்கிறாரா? இப்போ நான் உங்களுக்கு மற்றவங்கள மாதிரி இந்த பிரசங்கத்தை இப்படி அப்படியெல்லாம் நான் விட்டு இது ஏமாற்றி நான் பண்ண முடியாது. எனக்கு அது பழக்கம் வரல. பைபிளில் என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்லுவேன். பைபிளில் என்ன இருக்கு? ஏதோ ஒரு சின்ன கதை சொல்லலாம். அன்றைக்கி சொன்ன பார்த்தீங்களா, நான் நாள்தோறும் வேதம் வாசிக்கிறேன். வேதம் வாசிக்கிறது அவசர அவசரமாக படிக்கலாமா? எப்படி படிக்கணும்? அதை நிறுத்தி நிதானமாக, அதுக்காக ஒரு நிமிஷம் ஒதுக்கணும். அதுக்காக ஒரே நிமிஷம் போகிறோம். அதை விட்டு அவசர அவசரமாக பைபிளை திறந்தா என்ன வந்தது? மத்திய 27ஆம் அதிகாரமாக என்னவோ, யூதாஸ் 4 கொண்டு சென்றான். அப்புறம் அடுத்தது உணவாடி தருகிறான். 4 கொண்டு சென்றான் படிச்சுட்டு போக முடியுமா நிம்மதியா? என்ன வரணும் வசனங்கள்? நமக்கு எப்படி வரணும் வசனம்? ஆசீர்வாதமாக வரணும். நான் காப்பாற்றுவேன், நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, இல்லை பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் கூட இருக்கிறேன். அது மாதிரி வந்தால் தைரியமாக போகலாம். இவனுக்கு இந்த மாதிரி வசனம் வருது. அவன் 3ஆம் தரம் எடுத்து படிக்கிறான். 2ஆம் தரம் படித்தா என்ன ஆகுது? லூக்கா 16 நீயும் போய் அப்படியே செய். அவனுக்கு மனுஷன் சரியில்லை. அது டக்குன்னு பைபிளில் மூணு திரும்பி இன்னொரு தரம் எடுக்கிறான். இன்னொரு தரம் எடுக்கும்போது யோவான் 13 கடைசியில் யூதாஸ் காரியத்துக்கு வருது ஒரு வசனம். அவன் சாத்தான் அவன் மனசில் புகுந்து என்ன செய்கிறாரு? நீயும் போய் அப்படியே செய். எப்படியே செய்ய சொல்லுமா? முதல்ல என்ன வந்தது? 4 கொண்டு செத்தான். 2வது என்ன வந்தது? அப்படியே அப்படியே செய்யுது. 3வது என்ன வருது? செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய்யல அப்படின்னு. எது செய்யணும்? 4 கொண்டு செத்துது. அப்போ அவசர அவசரமாக கடவுளுக்கு அவசரப்படக்கூடாது. இங்கிலீஷில் ஒரு பழமொழி, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். கற்றுங்க நீங்கள். ஹேஸ்ட்னா என்ன? அவசரம். ஹேஸ்ட்னா HASTE, அவசரம். ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்க வாசலில்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்த அம்மா எழுந்து கோலமே போடல, எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க, வராங்க. இப்போ தொடங்க போகுது. வர ஜனம் முதல்ல எங்கே பார்ப்பாங்க? வாசலில் தான் பார்ப்பாங்க. கோலம் போட்டுருக்கா? உடனே மாமியார் சொல்கிறாங்க, ஏன்டி இன்னும் கோலமே போடல, பொண்ணு போடி அப்படின்னு திட்டுறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுது? கோலம் போடனா சீக்கிரம் போட முடியுமா? என்ன வைக்கணும் கோலத்துக்கு? புள்ளிங்க வைக்கணும். அந்த புள்ளி எத்தனை புள்ளியோ நமக்கு தெரியாது, அக்கா மாதிரி அம்மாங்கிறவங்களுக்கு தெரியும். அந்த புள்ளிங்களை இப்போ யார் வச்சுருக்கிறது? டைம் இல்லைட்டு என்ன பண்ணாங்க? அந்த அரிசி மாவு, இந்த கோல மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி அப்படியே தெளிச்சுட்டாங்க. அப்படியே தெளிச்சுட்டு வர்றவங்களாம் என்னடா கோலம் இது அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அந்த அம்மா அவசர கோலம் அள்ளி தெளிச்சா அப்படின்னு. அவசர கோலம் எப்படி இருக்கா? அது மாதிரி நம்ம பைபிளை என்ன பண்ணக்கூடாது? அவசரமாக படிக்கக்கூடாது. அவசரமாக பஸ்ஸு கூட ஏறக்கூடாது. அவசரமாக நான் நிறைய நேரத்தில் அவசரமாக ஸ்டார்ட் ஆகிட்டு கூட ஏறி ரொம்ப அடிப்படை போயிருக்கேன். இப்போல்லாம் சைலண்ட் ஆகிட்டேன். எல்லாம் அவசரம். ட்ரெயின் ஏறக்கூடாது. நேற்று பேப்பரில் பார்த்தீங்களா? பெரம்பூரில்
ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு பிஎட் படிக்குது. அந்த பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணு. அது பொண்ணு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் வருது, தாண்டிடுச்சு. ட்ரெயினில் இன்ஜினில் மாட்டிக்கினேன் அப்படியே முன்னால் ஃபோட்டோ போட்டுக்கிறான் இன்ஜின் முன்னால். நேற்று பேப்பர் எடுத்து பாருங்கம்மா, பிஎட் படிக்குது அந்த பொண்ணு. எப்படி இருக்கும் பாருங்கள். அவசரமெல்லாம் படக்கூடாது. எதுக்கு அவசரப்பட்டாலும் எங்கே அவசரப்படக்கூடாது? கடவுளாண்ட அவசரப்படக்கூடாது. சர்ச்சுக்கு வர்றதுக்கு கூட என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவசர அவசரமாக வரக்கூடாது. நீ அவசர அவசரமாக வந்தால் என்ன பண்ணுவேன்? ஒன்றுமே எடுத்துன்னு வரமாட்டேன். நிதானமாக வந்தால் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். நம்ம என்ன எடுத்துன்னு போனோம்? சர்ச்சுக்கு என்ன எடுத்துன்னு வரணும்? பைபிள், நோட்டு. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டு கொடுத்துறேன், கொண்டாந்தீங்களா? வருஷம் வருஷம் நோட்டு கொடுக்குறேன். சர்ச்சு கொண்டாடணும்ல. எதுக்கு தெரியுமா அந்த நோட்டை கொடுக்குறது? பிரசங்கம் பண்ணும்போது சில வசனங்களை நோட் பண்ணணும். சில வசனங்களை இப்போ கூட நான் பாஸ்டர் மேனை திட்டாங்க, என்னது எழுதிக்கிறீங்க நீங்கள்? இந்த பிரசங்கத்துக்காக சில வசனங்களை நோட் பண்ணுவேன். ஜனங்களுக்கு சொல்லணும்ல, சும்மா நம்ம ஏதாண்டாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன நம்பி நீங்கள் வர்றீங்க. உங்களுக்கு நான் கடவுளுடைய வசனத்தை சொல்லணும். சொல்லும்போது நான் என்ன செய்யணும்னா, கடவுள் என்ன பைபிளில் சொல்லியிருக்காரு அதுதான் சொல்லணும். 1 பேதுரு 4:11 பாருங்கள். 1 பேதுரு 4:11. 1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவன் தந்தரிடம் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன். போருமா? ஒருவன் போதித்தால் தேவன் போதிக்க கடவன். கடவுள் வாக்கு எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? இல்லை நீ உன் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அதுதான் என்னால் சொல்ல முடியும் இல்லையா? பைபிளில் கடவுள் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் கேடகமாக இருக்கிறேன், இந்த மாதத்தில் உனக்கு வாக்குத்தத்த வசத்தை கொடுக்குறேன் இல்லையா? அப்போது நாம் அவசர அவசரமாக வரக்கூடாது. சர்ச்சு நிதானமாக சர்ச்சுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணுமோ அதை எடுத்துகிட்டு வரணும். ஸ்கூலுக்கு எல்லாம் எடுத்துன்னு போகிறீங்கள, நோட்டு எல்லாம் உங்களுக்கும் நோட்டு கொடுத்துருக்குறோம்ல, ஏன் எடுத்துன்னு வர மாட்டேன்றீங்க? எடுத்துன்னு வாங்க. நோட்டு யாராவது வாங்காது இருக்கிறீங்களா? நீ வாங்கியிருக்கியம்மா நோட்டு? நான் சர்ச்சில் நோட்டு கொடுத்தேன் அவனுக்கு. இப்போ என்ன வாங்கிப்போ? ஒவ்வொரு தரமும் நீங்கள் அடுத்த வாரம் என்ன பண்ணா நோட்டு எடுத்துன்னு வந்தால் தான் இன்னொரு நோட்டு கொடுப்பேன். இப்போ தான் எழுதி போட்டேன். நம்ம லிடியாவுக்கு ஒரு தையல் மிஷின் எழுதி போட்டேன். உங்களுக்கெல்லாம் புஸ்தகம், ஸ்கெட்ச் பென்னு, நோட்டு, அப்புறம் லஞ்சு டவலு, பெரிய டவல் கூட கேட்டுருக்கேன். கொடுப்பாங்களே என்னன்னு தெரில. பெரிய டவல் தொடங்கிறதுக்காக கேட்டிருக்கேன். அதனால் நீங்கள் கொடுக்குற நோட்டை கடவுளுக்காக பயன்படுத்தணும். நோட்டு கொடுக்கலன்னா பரவாயில்ல, எடுத்துன்னு அதை எழுதுகிற பழக்கம் வரணும் உங்களுக்கு. அந்த பழக்கம் தொட்டில் பழக்கம் எது வரைக்கும் வருமா? சுடுகாடு என்ன நம்ம உயிரோடு இருக்கிற நாள் சுடுகாட்டுக்கு போகிறதில்ல. நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும். என்ன பழக்கம்? சர்ச்சுக்கு வரும்போது நிதானமாக வா, நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வா, நல்லா. ஆனால் இங்கே வர்றது ட்ரெஸ் பண்ணின்னு வர்றதில்ல, பூஜா நல்லா ட்ரெஸ் பண்ணி வருது சர்ச்சுக்கு. அடுத்தது மரியா. மற்றவங்கள நான் பார்க்கல. சுசிலா சில நேரத்தில் நல்ல புடவை கட்டின்னு வருது, சில நேரத்தில். ஆனால் சர்ச்சுக்கு காவியாவோட பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸும் கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? பூஜாவுக்கு தான் கொடுக்கணும். போன வாரம் இன்னும் நல்லா இன்றைக்கி பரவாயில்ல. என்ன மழைன்ட்டு கொஞ்சம் டெக்கரேஷனை குறைச்சிருக்குது. இல்லை மழை உண்மைதான். நான் கூட சப்பாத்தி போட்டுன்னு வருவேன். இந்த மழையில் எங்கே நனைஞ்சிட்டு அது ஈரமாக இருக்கும், சாதா ஷர்ட்டை போட்டுன்னு வருவேன். நான் அங்கேயும் போட்டுன்னு போகிறதில்ல. இப்போ கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல எடுத்தால் கொடுக்கணும். கடவுள் என்ன செய்கிறாரு? நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு நீங்களாக்கி, அடுத்தது என்ன? அடுத்த வசனம் என்ன? பலவந்தரின் கைக்கு தப்பு வைப்பேன் என்றார். நான் கூட இருக்கிறேன்.
பொல்லாதவன் கைக்கு அவன் அடிக்கிறதுக்கு தான் வருவான். ஆனால் கூட நீங்கள் எரேமியா 15:19 படிங்க. அவன் அடிக்க வருவான். அவன் பொல்லாதவன். அவனுக்கு சத்தியவசனமே தெரியாது. அவன் எருமாடு இல்லை, அவன் மிருகம். அவன் என்ன சொல்கிறான் பாரு. எரேமியா 15:19 பாருங்கம்மா. இது நிமித்தம் சீர்படுத்துவேன். 20 படிக்குமா. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். படிங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஜெயிக்க மாட்டாங்க. மேலே உன் மேலே வர மாட்டாங்க. அவங்க உன் மேலே அவன் கைப்படாது. ஓவர்டேக் பண்ணுறது. இப்போ மோட்டர் சைக்கிளில் போகிறாங்க 2 பேர், பின்னால் ஒருத்தன் வருவான். அவன் சும்மா இருக்க மாட்டான். இவங்களை முந்தி போனோம். முந்தி போகிறதுக்கு என்ன பேர்? அதான் மேற்கொள்றது. இங்கிலீஷில் ஓவர்டேக், தமிழில் மேற்கொள்ளுது. அவனை விட முன்னால் ஓடுறது. இப்போ இந்த பலவான்கள் வருவானுங்க, உமர சண்டைக்கு வருவானுங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? மேற்கொள்ள ஜெயிக்க மாட்டாங்க. நீ தான் ஜெயிப்ப. ஏன்? நீ கடவுளை நம்புகிறாய். நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு நான் விடுதலை செய். இதை நீ நம்பணும். பாட்டு பண்ணல, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. கடவுள் அப்படியே மாத்துறாரு. உன் கடவுளை நீ நம்புப்பா. நான் உன்னை விடுதலை செய்கிறேன். நான் உன்னை விடுதலை செய்கிறேன். சங்கீதம் 91:15 நினைக்கிறேன். பாருங்க. அவன் என் மீது வாஞ்சியாய் இருப்பதினால் நான் அவனை சங்கீதத்தோடு உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன். அதுல லாஸ்ட்ல 15வது வசனம் பாருங்க. அவன் என் மேல் நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த லைட் ஆஃப் பண்ணுப்பா. இந்த போதுமா? என்ன சொல்ற? இன்னொரு படிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நாளில் அவனோடு இருந்து தப்புவித்து. ஏன்? அடுத்த வசனம் பாரு. அவன் என் மீது வாஞ்சியாய் இருக்கிறபடியால் இருக்காமா? சொல்லுங்க. அவன் என்னிடத்தில், எல்லாரும் சொல்லுங்க. அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியினால் அவனை விடுவித்து என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். 14வது வசனமா? அவன் என் மீது வாஞ்சியாய் இருக்கிறபடியால். சொல்லுங்க. அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்க இடத்திலே வைப்பேன். இந்த வாக்குத்தத்த வசனம் பொல்லாதவர்கள் கைக்கு நீங்களாக்கி பலவந்தரின் கைக்கு தப்பு வைப்பேன் என்றார். ஒரு கண்டிஷன் வைக்கிறார். சங்கீதம் 91:14 என்ன சொல்லுது? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். வாஞ்சை என்னமா? இன்னும் இந்த 2 நாள் இது பண்ணல. அப்போ கூட ஒரு வசனம் வந்ததுல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நீங்கள் களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். என்ன அன்னைக்கே சொன்னோம்ல, சொல்லுங்க. ஆசைமா. வாஞ்சை என்ன? ஆசை. எது மேல ஆசை வைக்கணுன்றாரு? களங்கம் இல்லாத ஞானப்பால். எது? பைபிள், திருவசனம். அதுக்கு களங்கமே கிடையாது. களங்கம் இல்லாத திருவசனம் ஆகிய என்ன பால்? ஞானப்பால். போன வாரம் சொன்ன அந்த ரிட்ரீட்டில் சொன்னேன். இந்த டீ போட சொல்லுவான். யார்? வடிவேலு. டிவி காமெடியில் ஒரு டீ கடையில்
டீ போட சொல்லுவான். என்ன பாலில் டீ போட சொல்லுவான்? என்ன பார்த்துக்கிறீங்களா? ஒட்டகப்பாலில் அவன் மொழிட்டு நான் எங்கடா ஒட்டகப்பாலுக்கு போவேன், அவன் அழுவான். அப்புறம் தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நான் டீ போட்டுக்கிறேன், ஆட்டுப்பாலில் போட்டுக்கிறேன், மாட்டுப்பாலில் போட்டுக்கிறேன், நீ ஒட்டகப்பால் எங்கடா போடுது? அதுபோல் இந்த பால் என்ன? ஞானப்பால். ஞானப்பால் தான் என்ன இது? பைபிள், வேத வசனம். அந்த வேத வசனத்துக்குள்ள என்னவா இருக்கணுமா? வாஞ்சை. இந்த சங்கீதம் 91:14 என்ன சொல்லுது? அவன் என் மீது வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் அவனை விடுப்பேன். அப்புறம் இன்னொன்னு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன். இல்லை, வாஞ்சியா இருக்கணும். அப்புறம் வாஞ்சியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கடவுளை யாருன்னு தெரியணும். வாஞ்சியா இருக்கிறது என்ன வேணும்? கடவுளை யாருன்னு தெரியணும். உங்களுக்கு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, நாங்கள் தெரிய வைக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் சர்ச்சு ஆராதனை. கடவுள் யாரு, கடவுள் எப்படி இருப்பாரு, நீ கஷ்டப்படாது, உன்னுடைய நடவடிக்கைகளை வேலை செய்கிற இடத்துல, வீட்டில் நீ நடக்கும்போது யார் உன் கூட இருக்கிறது? கடவுள் இருக்கார். அதான் விசுவாசம். அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்போது கடவுள் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுட்டா அவர் என்ன பண்ணுறாரு? அவனை உயர்ந்த அடைக்கலம். வேலை செய்யறதுல ப்ரமோஷன் இல்லையா? அடுத்த வருஷமா உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறார். ஏன்? அவரை நீ அறிந்திருக்கிறபடியா, கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருக்கிறபடியா. பிறகு அவன் ஆபத்தில் விடுவிக்கிறார். ஏன்? அவர் மீது நீ என்னவா இருக்கிற? வாஞ்ச ஆசை. தகப்பன் யார் மீது ஆசையா இருப்பான்? பிள்ளைகள் மீது. பிள்ளைகள் யார் மீது ஆசையா இருப்பாங்க? அப்பா அம்மா மீது ஆசையா இருப்பாங்க. ஒருவேளை துணி, புது துணி மேல கூட ஆசையா இருக்கலாம், தப்பு இல்லை. நீங்க வேற ஒன்று சொல்ற, நீங்க ஆசீர்வாதம் அறகுறையா நீங்க வரக்கூடாது. ஒரு குடும்பம்னா யாராரு குடும்பத்தில்? அப்பா அம்மா பிள்ளைகள், அவ்வளோதானா? அவங்கள விட்டுருவீங்களே. அப்பா அம்மா எங்க இருந்து வந்தாங்க? தாத்தா பாட்டி இல்லைன்னா அப்பா அம்மா வந்துடுவாங்களா உனக்கு? தாத்தாவின் பாட்டியை மறக்கக்கூடாது. தாத்தாவின் பாட்டியை மறக்கவே கூடாது. வயசானத எங்கே போவாங்க அவங்க? நம்ம தான் கவனிக்கணும். இல்லை, நம்ம தான் அவங்கள கவனிக்கணும். வயசானவங்களை ஒரு இடத்துல இருந்த அம்மா பாட்டெல்லாம் பாடுவாங்க. அவங்க ரத்தத்தையே பாலாக கொடுக்குறாங்க. அவங்க ரத்தத்தையே அதான் ஒரு இடத்துல வயதானவர்கள் எடுத்து போயிட்டு பணம் கொடுத்து விட்டு வந்துடுவான். நிறைய பணம் வச்சுருப்பான். மருமக வேணாங்க, வெட்டுமாங்க, உங்கள் அப்பா அம்மாவை என்னால் பார்க்க முடியாது, போ தூக்கிட்டு போ சொல்ல. இவன் என்ன பண்ணுவான்? அப்போ தான் கல்யாணம் ஆச்சு, பொண்டாட்டி சொல்ல கேட்டுருவான். இல்லை, எடுத்து என்ன பண்ணுவான்? வண்டியை வச்சு அப்பா அம்மா எடுத்து போயிட்டு காசை கொடுத்துட்டு எங்கே சாப்பாடு போகிறான்னு விட்டு வந்துடுவான். அங்கே தான் ஒரு இடத்துல எழுதி வச்சாங்க. இவன் என்ன பண்ணுவான்? அப்பப்போ போய் பார்ப்பான். நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. பார்க்குறவங்களுக்கு அங்கே ஒரு போர்டு போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஜன்னலில் என்னன்னு போட்டுக்கிறாங்க? இங்கே சில இரத்தத்தை பாலாக கொடுத்த மிருகங்கள் இங்கே வந்து போகும். என்னன்னு போட்டுக்கிறான் போர்டு? இரத்தத்தை பாலாக கொடுத்த மிருகங்கள் வந்து போகும் இடம். யார் வராங்க? பிள்ளைங்க வராங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன பேர் ஆயிடுச்சு? மிருகம். எத்தனை மிருகம் என்னத்தை குடிச்சுது? ரத்தத்தை குடிச்ச மிருகம். அவங்க ரத்தத்தை குடிச்சுடா நீ. இல்லை, அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, குடும்பம்னா எல்லாரும் சேர்ந்தா குடும்பம், அணுகுறையெல்லாம் குடும்பம் கிடையாது. அப்போ நீங்க கோயிலுக்கு வரீங்க, பூஜா வந்துருக்கு கோயிலுக்கு, பூர்வஜா வந்துருக்கு. எங்க பூர்வஜா ஆளே வேணும் பாருங்க, போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு யாரும் இல்லை கூட, அப்பா அம்மா இல்லை. நீங்க என்ன பண்ண? அப்பா அம்மாவை கூட்டு வரணும். அப்பா அம்மாவை கூட்டு வரணும். இப்போ வின்சென்ட் வந்துக்கிறார். வின்சென்ட், மனைவி லிடியா, பிள்ளைகள் 3 பேர் குடும்பத்தோடு வந்துக்கிறாங்களா? கைத்தட்டுங்க பார்க்கலாம். கைத்தட்டுங்க எல்லாருக்கும். அவங்க குடும்பத்தை கைத்தட்டுங்க. பாருங்க, உனக்காக நான் ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பேண்ட்டு, பச்சை கலர் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட். அதே சுசிலா தானியல் தாயாரி கூட எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்.
எங்க அவர் வரவே மாட்டேன் அங்கேயே நின்றுங்குது. நீ கூட எங்கம்மா பிள்ளைங்க அவன் இமான் வரவே மாட்டேன்றான். அது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சர்ச்சில் இப்படி தான் வந்திருந்தாங்களாம். அப்புறம் அங்கே ஊழியர் சொன்னாராம், அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது அப்பா அம்மாவை கூப்பிடுங்க, அவங்க வரலன்னா என்ன செய்ய சொல்லுங்க, நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்கள். அதே போல் இந்த பசங்க செய்தாங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம்பா. ஏன் சாப்பிட மாட்டேன்னா, நீ சர்ச்சுக்கு என் கூட வந்தால் நான் சாப்பிட்றேன். முதல் வாரத்தில் அவர் போட அப்பா போயிட்டார். அப்புறம் 2வது வாரம் இவர் நான் சர்ச்சுக்கு வரேன், ஏன்னா பையன் சாப்பிடாம இருந்தால் நல்லா இருக்குமா? அவனுக்கு பசி எடுத்தால் யாருக்கு பசி எடுக்கும்? அப்பாவுக்கும் பசி எடுக்கணும். அவன் சாப்பிட்டா அப்பா அம்மா சாப்பிட்ட மாதிரி. நான் அடுத்த வாரத்தில் அப்பா நான் சர்ச்சுக்கு வரேன், நீ சாப்பிடு. அப்புறம் சாப்பிட்டாங்களா, சர்ச்சுக்கு வந்தார். கரெக்டா? அதே போல் நீங்களும் கடவுள் என்று உங்களுக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக 2 கண்டிஷன் வைக்கிறார். 2 கண்டிஷன் வைக்கிறார். ஒரு கண்டிஷன் என்ன? அவர் மீது நம்ம என்னவா இருக்கணும்? வாஞ்சியாக இருக்கணும். அப்புறம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கணும். அப்புறம் அவரை உன்னை உயர்த்துவார். பிறகு அந்த வசனத்தில் பாருங்க, உன்னை நான் பொல்லாதவர்கள் கைக்கு நீங்களாக்கி பலவந்தரின் கைக்கு உன்னை விடுவிப்பேன். அப்ப என்னவா மாறுறாரு? நமக்கு அவரு கேடகமா மாறுறாரா? உதவி செய்கிறவராக வருகிறார், நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேலராக இருக்கிறார். ஓகேவா? இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இந்த பழைய வருஷத்தை நம்ம கழிக்கும் போது இந்த வசனம் என்ன வரணும் நம்ம கையில்? அது ஒரு கருவி, ஒரு ஆயுதம். தேவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் பிரகாசிக்கிற சுடர்களைப் போல நம்ம என்ன செய்யணுமா? வெளியில் போனோமா? தலை நிமிர செய்பவர் கடவுள் நம்மை. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும்படியாக உங்களுக்கு வாய்ப்பு செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.